நான் என்றைக்குமே ஒரு மாணவனாக இருக்கிறது தான் என்னுடைய உண்மையான அடையாளம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவத்தின் மூலமாக சிலதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடுத்த கேமராமேன் இந்த நிகழ்வுக்கு வராதது. வந்துக்கிறா எங்க? ஓ சரி சரி சரி. அவர் படம் முழுக்க ஒரு கருப்பு கலர் லுங்கி கட்டிக்கிட்டே எடுத்தாரா, எனக்கு சட்டுன்னு நீங்கள் தானே? சரி சரி. கேமராமேன் வர்றதுன்னு நான் கீழே தான் பார்த்தேன். நான் எனக்கு ஜீன்ஸில் ரொம்ப நல்லாவே பார்த்து உங்களையும் நாளைக்கு யாராவது நடிக்க கூப்பிட போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் நான் ஏற்கனவே ஏன்னா இன்னைக்கு நிறைய திறன்கள் வருது. இந்த டிஜிட்டல் இந்த டெக்னாலஜி வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் வராங்க. முன்னெல்லாம் கையெழுத்து நல்லா இருக்குது சார், என்ன அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குங்க அப்படின்ற ஒரு காலம் கடந்து இன்றைக்கி அவங்களாவே ஒரு செல்ஃபோன்லேயே ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து அதன் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணி வரத்துக்கான ஒரு காலகட்டம். அதனால் நிறைய திறமையான இளைஞர்கள் வராங்க. அந்த திறமையான இளைஞர்களில் எத்தனை பேர் ஒரு படம் எடுத்து முடித்து அதை திரைக்கு கொண்டு வந்து ஒரு அடையாளத்தை பெறாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி வர்ற திறன்கள் அனைத்துக்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வரவேற்பு. பட் இருந்தாலும் இன்னும் நான் இப்போ எல்லாரும் வரதுனாலுமே எல்லாரும் வரதுனால திறந்த வாசலை வச்சுட்டு எல்லாருக்கும் நம்ம வர விட முடியலன்றது தான் உண்மையான காரணம். இன்றைக்கு பல படங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பல இடங்கள்லேருந்து ஒரு பெரிய குறை, பல படங்கள் முடிந்து இன்னும் வெளிவராமல் இருப்பது தான் ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. மேபி வருங்காலத்தில் அது கொஞ்சம் கட்டமைக்கப்பட்டு சீர்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன். நானும் பாஸ்கரும் பாஸ்கர் ஒரு வேஷம் 2 வேஷம் பண்ணியிருக்காரு. இதில் மிக அற்புதமான ஒரு கலைஞர். அவர் காமெடியனாக பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு ஷாட்டு அவர் என்னை டப்பிங்கில் பார்க்க சொன்னார். அந்த ஒரு ஷாட்டுக்காக நிச்சயமாக தேசிய விருது பெறுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு நடிப்பிற்கான அளவுகோல், நடிப்பிற்கான திறன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம். அது நானே அப்படி தான் வந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி தன்னுடைய அனுபவத்தின் மொத்த சாற்றையும் அந்த ஒரு ஷாட்டுக்காக கொடுத்துருக்கார். MS ஒரு நல்ல நடிகனாக பொறாமப்படலாம், ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நானும் பாஸ்கரும் நம்மளுக்கெல்லாம் எங்கே நடிக்க சான்ஸ் கிடைக்க போகுது, டப்பிங் ஆர்டிஸ்டாகவே இருந்துடலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இந்த சினிமா துறையை நம்ம முதல்ல கால் எடுத்து வச்சோம். பட் இன்றைக்கும் நீ ஒரு நல்ல நடிகனாக அடையாளம் காணப்படுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ இந்த 8 தோட்டாக்கள் என்கின்ற இந்த படம் மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய மாண்புமிகு தம்பி கணேஷ் என்ன நீ என்னதான் சின்ன வயசோ இல்லது நர விழுந்த ஆளோ, டைரக்டர் தான் அல்டிமேட். ஃபர்ஸ்ட் டே கணேஷை பார்க்கும்போது கதை படம் எடுத்துக்கணும், கதை சொன்னியா? இல்லை சொன்னியா? ஓ ஆமாம், ஷூ ஷாப்பில் சொன்னேன். ஸோ அது என்னுடைய பையனை விட சின்னதாக இருக்கானே, அவன் உட்காரும்போது இது ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு சிவா அப்படின்னு தான் நினச்சேன். ஆமாம், கதை சொல்லும்போது கூட எனக்கு கொஞ்சம் முழு நம்பிக்கை வரல. ஏன்னா கதை சொல்லிடலாம். ஒரு காலகட்டத்தில் சினிமாவின் வளர்ச்சியும் வீழ்ச்சியுமாக இருந்தது ஒரு காரணம். நல்லா கதை சொல்கிறவங்களாம் நல்லா டைரக்ட் பண்ணுவாங்க,
அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சினிமாவில் போச்சு. ஸோ இவ்வளோ அழகாக கதை சொல்கிறானே, பட் அது அவனுடைய அனுபவத்துக்கு மீறின ஒரு கதையாக இருக்குது. எடுப்பானது தான் சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் முதல் நாளிலேயே அந்த அவநம்பிக்கையை அவன் தகர்த்தெறிந்தான். ஸோ பாராட்டுதல்கள் எல்லாமே. ஏன்னா இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, எல்லாமே இள வயசுக்காரர், எல்லாம் ஒத்த வயசுக்காரர்கள். இவர் கேமராமேனு. நான் இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றத விட அவங்க 2 பேரையும் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களை வச்சு தான் வருங்கால சினிமா எப்படி இருக்க போகிறதுன்றது என்னால் கணிக்க முடியும். மிக பிரமாதமான அனுபவத்தை கொடுத்தாங்க. சில இடத்துல வீம்பா நின்னாங்களா இல்லையா பஸ்ஸு? சரி, அப்புறம் நானும் பாஸ்கரும் வெளில உட்காந்து பேசுவோம். என்ன மாமா இங்க நம்ம அனுபவத்தில் வந்து ஒன்று சொல்ல எடுத்துக்கவே மாட்டாங்களா, என்ன பண்ணுறது, பண்ணிவிடுவோமா? சொன்னேன், இல்லைடா பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, பண்ணிவிடுவோம் அப்படின்ற. சரி, அப்படிதான் அந்த படத்தை. ஆனால் வந்து நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவர் வந்து கடுகடுன்னு இருப்பேன், எம்எஸ் பாஸ்கர் ஸ்பாட்டில். ஆனால் என்னை விட அதிக அக்கறை பாஸ்கருக்கு தான் இந்த படத்தில் இருந்தது. நான் அவரோட இருக்கும்போது கேமராமேனுக்கு அவருக்கும் வந்து ஒரு பார்வையாலேயே பாஸ்கர் இருக்கான் பாருங்க, அவன் வாயே திறக்க வேணாம், பார்வையிலேயே கொண்டுடுவான். அப்படி அவருக்கும் ஒரு பார்வையிலே சண்டை போட்டுக்கிறாங்க. போட்டிங்களா இல்லையா? அப்புறம் நான் சொன்னேன், டேய் நான் பாஸ்கர், ஏன்டா அந்த பசங்களை மிரட்டிட்டு இருக்க? பாஸ்கர் சொன்னான். சரி, பாஸ்கர் சொன்னார், பெரியவர் சொன்னார். சரி, ஓகே. அந்த பாஸ்கர்ன்ற பெரியவர் சொன்னார், இல்லை மச்சான், இவங்கெல்லாம் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்கடா, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, இப்படியே அவுத்து விட்ட மாட மாதிரி போயிடக்கூடாது, அதனால தான் நான் வந்து அடிக்கடி பிரேக் போடுறேன் பசங்க. அதனால் உங்களை திட்டினதெல்லாம் வந்து அவர் வந்து திட்டினதாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மேலே இருக்கிற அக்கறை. ஆக இந்த படம் கலகல இப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி முடித்தாங்கன்னே தெரியாது எனக்கு. இந்த படத்தில் ஒரே ஒரு பெரிய ஒரு குறை, ஒரு சீனாவது அவர் என் கூட நடிப்பார்னு ஏங்கி கடைசியில் நடிக்க முடியாமல் போச்சு. அம்மா சிவா கூட அவர் கூட சீன் இருக்குன்னாரு, கடைசியாக அந்த சீன் வரல. பட் எனக்கு மிக அருமையான ஒரு பாடமாகவும் பெரிய அனுபவமாகுமா இந்த படம் அமைஞ்சது. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இந்த படத்தை வந்து சிவானந்தன் எடுத்துக்கொண்டார் அப்படின்ட்டு, அதை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மீதி எனக்கு நேர்ந்த அனுபவங்களை மாமா சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறேன். சிவனின் வாழ்க்கை பட்டால், சிவனுடைய பார்வை பட்டால் சிறந்த வாழ்வை பெறலாம், சிவா அண்ணனின் ஆதரவை பெற்றால் சிறந்த படமாக இது வரலாம். முதல்ல வந்து இந்த படத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க என்னுடைய அருமை தம்பி ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு நாகராஜ் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்ததாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு டைரக்டர் கதை சொல்லணுன்றாரு. சரி, வர சொல்லுங்கள். ரைட், நான் வெளியில் உட்காந்துட்டு பிளாக் டீ குடிச்சிட்டு இருக்கேன். கணேஷ் வந்தாப்புல, யாருப்பா ஆதியா, வெளியில் போயிருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னேன். என் பையனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு. இல்லைங்க, என்னப்பா புரியலப்பா எனக்கு. நாகராஜ் அப்பா, ஏற்கனவே நான் பட்டாவி, இவ்வளவு மெதுவாக பேசுனா எனக்கு காதில் விழாது, கொஞ்சம் பிரைட்டாக பேசுக்கண்ணு அப்படின்னு. நான் என் பையனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்ருக்கேன். இல்லைங்கப்பா, நாகராஜ் சொன்னார் இல்லைங்களா, அந்த டைரக்டர் நான் தான். அப்படியாப்பா, சரி உள்ளே வாங்க. உள்ளே வந்து உட்கார சொன்னாக்க உட்காந்து முனையில் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பேச மாட்டேன்றாப்புல. என்னப்பா கண்ணு, நீங்கள் ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கீங்க, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா நடக்கும்போது நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் உங்களுடைய ஃபேனு. ரைட்டுப்பா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு கதையை சொன்னாப்புல. ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்து. மாமா நாசர் அவர்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த அடவி தூங்காவிலேருந்து ஆரம்பிக்கணும்.
அப்படின்னு ஒரு படம் நாங்கள் டப்பிங் பேசினோம் ஆரூதாஸ் ஐயா அவர்களுடைய வசனத்தில். அப்பையிலேருந்து ஆரம்பிக்கணும், அப்பையிலேருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு மாமன் மைத்துனனாக அந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி வந்து மாமா சொன்னாங்க, நீ நான் ஷூட்டிங்கில் கடுகடுன்னு இருப்பேன் அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னேன். என் பையனுக்கு வந்து ஒரு 4 வயசு இருக்கும்போது ஒரு சின்ன பொம்மை வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த பொம்மையை வந்து அது அப்புறமா பார்த்தாக்கா அது தனித்தனியாக கிடக்குது வீட்டில். உனக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்கு நான் வாங்கி தரணும், நீ இதை வந்து வெறும் பிடிவாதம் பிடிச்சி, அவ்வளோ சின்ன பிள்ளைகிட்ட நான் சத்தம் போட்டுக்க வேண்டியது இல்லை, இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொம்மையை உடச்சி தூக்கி போட்டிருக்கிறியே என்ன அர்த்தம் அப்படின்னு இவர் டிவி பார்த்துட்டு இருந்தாரு. ஒய்ஃப் வந்து என்னன்னு கேட்டாங்க. இல்லை இந்த பாரு பொம்மையை உடச்சி போட்டிருக்கான்ப்பா, எதுக்குப்பா இதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுக்க சொல்கிறேன். அப்படி ஒரு கேவலமாக என்னை யாருமே பார்த்ததில்லை. என் பையன் பார்த்தான், பார்த்துட்டு அந்த பொம்மையை எடுத்து அப்படி இப்படி திருப்பி என்னமோ பண்ணிட்டு அப்படின்ட்டு பழைய மாதிரியே வச்சுட்டான். ஸோ இந்த காலத்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திறமையை அளவிடக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து, நான் தம்பி கேமராமேன்ட்ட வந்து நான் கோச்சிக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்ஃபார்மன்ஸில் எனக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அதே அக்கறை அவருடைய வேலையில் அவருக்கு இருந்திருக்கிறது. அதை நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் மாமாட்ட சொன்னேன். எனக்கு நான் வந்து அந்த மூடில் வந்து நான் நிற்கும்போது இவர் பார்த்துட்டு இவருக்கு வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த லென்ஸு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி அதை அங்கே மாற்றும் பொழுது அவருடைய அக்கறை அதில் தெரிகிறது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், தம்பி நான் அந்த மூடில் வந்து நிற்கும்போது நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்காதா அப்படின்றது தான் நான் கேட்டேன். வேறு ஒன்றும் அவங்கள்ட்ட ஏன் கோச்சுக்கணும், என் பிள்ளைங்க தானே எல்லாருமே. இன்றைக்கி வரைக்கும் அப்பான்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுனது கிடையாது கணேஷ். ஷூட்டிங்கில் அந்த மாதிரி வந்து என்கிட்ட சொன்னாப்பில்ல, அப்பா இங்கே நின்று சுடுங்கப்பா, இங்கே பார்த்து இந்த வசனத்தை பேசுங்கப்பா, ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கினாப்புல. சில சமயத்தில் நம்ம பண்ணும் பொழுது வந்து அப்போ வேறு மாதிரியாக நீங்கள் நான் எதிர்பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லைப்பா இது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்னதாக கடிந்துக்கிட்டு இருப்பேன் ஒழிய, அது என்னுடைய மகனை நான் வந்து இது நல்லா தானே இருக்குது, இது ஏன் மறுபடியும் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி தானே ஒழிய. ஆனால் அவன் தகப்பன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு எப்படி என் பையன் நினைப்பானோ அதே மாதிரி தான் கணேஷ் நினச்சி இந்த படத்தில் எனக்கு வேலை வாங்கி இவ்வளோ பெரிய பெயரையும் நாசர் மாமாக்கிட்ட இருந்தும் சிவா அண்ணன்கிட்ட இருந்தும் வந்ததுலேருந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு வந்திருக்கு. ஒருவேளை ஆண்டவனுடைய அருளால் அண்ணன் சொன்ன மாதிரி, மாமா நாசர் அவர்கள் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது கிடைத்தால் அது எனக்கு கிடைத்ததல்ல, ஸ்ரீ கணேஷுக்கு கிடைத்தது தான். முதல் படமே படம் பார்த்தோம்னு அப்படி தான் சொன்னேன். எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி நல்ல படம் அமையணுமேனு பெரிய வேண்டுதலாக இருக்கும். உங்களுடைய முதல் படமே இவ்வளோ ஒரு அழகான படமாக உங்களுக்கு அமைஞ்சது உங்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுக்கான அந்த டீமோட நீங்கள் செலக்ட் பண்ண விரும்புன்னு சொன்னேன். அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அதே மாதிரி வந்து இது மொத்தமாக வந்து இப்போ நாங்கள் யார் என்ன பண்ணாலும் இதனுடைய மொத்த அச்சாணி யாருன்னு கேட்டிங்கன்னா பிக் பிரிண்ட் கார்த்திக் மொத்தத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அவ்வளவு பேரையும் சேர்த்து நாசர் சார் சொன்ன அந்த ப்ரொடக்ஷன் டிசைனை வந்து பண்ணினது வந்து கார்த்திக். அவரோட அனுபவத்தில் ஒருத்தர் ஒரு ப்ரொடக்ஷன் செட்டப்பை பாராட்டுறாருன்னா அதுக்கான முழு பாராட்டம் கார்த்திக் போகணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் இப்படி இருக்கணும், என்ன செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோக்குள்ளே எடுக்கணும், எல்லாத்துலேயும் மினிட் டு மினிட் வாட்ச் பண்ணது அவங்க தான், அந்த டீம் தான். ஸோ அவருக்கு நன்றி. 8 தோட்டாக்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர் படம், ஒரு போலீஸ் பின்னணியில் நடக்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர். ஒவ்வொரு சீனுமே அடுத்து என்னன்னு இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரியும் அதே சமயம் ஒரு ஆழமான கதையோடையும் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நான் மிஷ்கின் சார்கிட்டேருந்து வெளியே வந்தப்பறம் இந்த மணிரத்னம் சாரோட ஒரு புக்கு ஒன்று வந்துச்சு, கான்வர்சேஷன்ஸ் வித் மணிரத்னம்னு. எனக்கு அப்போ சினிமாவை பற்றி எவ்வளோ விஷயங்களை புதுசாக சொல்லித்தர ஒரு புத்தகமாக இருந்துச்சு. நான் இந்த படம் ஷூட்டிங் அப்போல்லாம் அந்த புக்கை வச்சுட்டு அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு நிறையா விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதே தேதியில் எங்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்றதே எங்களுக்கு நிறைய பொறுப்பை கொடுத்துருக்கு, பயத்தை கொடுத்துருக்கு. அந்த நல்ல படமாக இருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக பத்திரிகையாளர்கள், நாங்கள் இந்த படத்தை ரொம்ப முக்கியமாக உங்களுடைய நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன எழுத போகிறீங்கன்றத ரொம்ப நம்பியிருக்கோம். ஏன்னா நீங்கள் எப்போவுமே நல்ல படங்களை பற்றி துருவங்கள் 16 ஆகட்டும், மாநகரமாகட்டும், எல்லா நல்ல படங்களுக்கும் நீங்கள் எழுதி தான் அந்த படம் மக்களை போய் சேர்ந்துருக்கு. இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னே இந்த ட்ரெய்லரில் டீசர் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கு பெரிய நன்றி.